அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புளிக்கரணை போட்ட புளிக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் தான் நிறைய போடணும். அடுத்தது ஒரு 3 பல்லாரி, சின்ன சைஸு பல்லாரி 3 வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த வெந்தய வாசனைங்க தனி வாசனைங்க. சரியான வெந்தயம் அப்படி பொரிஞ்சு வரும்போது நல்லா வாசனை வருது. இப்போ அது நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போது நம்ம ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆனத்துக்கு தேவையான உப்பு இப்பயும் போட்டுறேன் நான். பத்து பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் மீடியம் சைஸ் தக்காளி 1, 2 பச்சை மிளகா, அதையும் போட்டுக்கலாம். மசாலா நல்லா அந்த பூண்டுகள்லாம் போட்ட உடனே நல்லா வதங்கி வருது. வாசனை அப்படி தான் ஜோராக இருக்குது. இப்போ அது வதங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், வத்தத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஷ்மீரி வத்தத்தூள், சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு. எல்லாமே சின்ன ஸ்பூனு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு இந்த குட்டி ஸ்பூனில். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டேஜில் 2 புளிக்கரணை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது மூலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த புளிக்கரணையை நம்ம வாங்கி அதை நல்லா காய போட்டு வச்சுருந்து அவிச்சி வெறும் குடலில் இந்த மூளை பிரச்சனை உள்ளவங்களுக்கு விளக்கெண்ணெயை போட்டு செஞ்சு உருண்டையாக உருட்டி கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மூலம் அப்படியே சரியாகும், நாள் பட சரியாயிடும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் வீட்டில் யாரும் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ அது வரட்டும், ஒரு 2 நிமிஷம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன எலும்பு சைஸ் புளி கரைச்சி மசாலா தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி
கொதிக்க விட்டுருவோம். இந்த புளிக்கரணை போட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பனி நேரமாக இருக்கே சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்காதீங்க. நான் இப்போ சாப்பிட சொல்ல, என்கிட்ட இருக்குது, அதனால் வச்சு செய்கிறேன். அது ரொம்ப நாள் ஆகிட்டு சரி அது இன்றைக்கி செஞ்சுடுவோன்னு செய்கிறேன். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் எப்போ சாப்பிட்ணுன்னு செய்கிறீங்களோ அப்போ செய்யுங்க, சரிங்களா? இது ஒரு 10 நிமிஷம் நல்லா அது வெந்து வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். மூடியை போட்டுடலாம். இப்போது குழம்பு கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். மாஷா அல்லாஹ். சூடு வைக்கணும் ஒருத்தவங்களுக்கு. ஆனால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். கருணக்கிழங்கெல்லாம் வெந்திருக்கான்னு பார்ப்போமா? சூடு வேறு இருக்குது. கொஞ்சம் தண்ணி பிடிச்சி இப்போ இந்த கிழங்கு வெந்திருக்கான்னு பார்ப்போம். மாஷா அல்லாஹ் நல்லா வெந்திருக்குது. ஆணமும் நல்லா கொதிச்சு வந்திருக்குது. அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி புளிக்கரணக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.